வாக்குத்தத்தம் உன்னுடையது, மேன்மையும் மகிமையும் என்னிடத்தில் உண்டு. நாம் இந்த உலகத்தில் வந்தபோது தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் என்னையே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக வந்தேன். இவ்வுலகத்தில் பிறந்தபோது என்னை கிடத்த சரியான இடமில்லை. ஏழ்மையிலும் தாழ்மையிலும் நான் இந்த உலகத்தில் வந்தேன். மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க இடமில்லை என்று சொல்லும் அளவிற்கு உனக்காக என்னையே நான் தாழ்த்தினேன். ஆனால் உனக்காக நான் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பொழுது வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய கால்கள் யாவும் முடங்கும் மேலான நாமத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அந்த மேன்மையை உனக்கும் நான் தருவேன். என்னை விசுவாசிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நான் செய்வேன். என்மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஆதி திருச்சபையில் சீஷர்கள் மூலம் அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது. அவர்கள் போன இடத்திலெல்லாம் மனிதர்கள் அவர்களை தேடி வந்தார்கள், அற்புதங்களை பெற்றார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எல்லா இடங்களிலும் இயேசுவின் சீடர்கள் மேன்மை பெற்றார்கள். அதே போல உன் வாழ்விலே நீ என்னை சார்ந்து கொள். உன் வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணித்து என்னை முற்றிலும் நம்பி வாழ்வாயானால் அதே மேன்மையை உனக்கும் நான் தருவேன். நீ செல்லும் இடமெல்லாம் சிறப்பு பெறுவாய். நான் இன்று உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். ஆதார வசனம், இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். எபிரெயர் 2:9.